உலகமே இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறனா ஏரோப்ளைன் வந்து ஸ்க்ராச் ஆகிடுச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஸ்க்ராச் ஆனதில் வந்து லைட்டாக ஒரு சிக்னல் கொடுத்துருக்கு. அது என்னன்னு ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்துருவோம். ஒரு ஏரோப்ளைன் இருக்குது. ஸோ அதில் எந்த ஒரு சிக்னலும் இல்லாமல் யாருக்கு நெகட்டிவ் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதில் சிக்னலும் கொடுத்துருக்காங்க. பட் சிக்னல் கொடுத்துமே வந்து அது இவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக முடியும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதான் அந்த வீடியோவில் பார்க்க. ஸோ டெல்லியிலேருந்து கிளம்புன இந்த ஏரோப்ளைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து குஜராத் அகமதாபாத்தில் நின்றுட்டு அதுக்கு லண்டன் போடுறதான் பிளானு. பட் ஆனால் அங்கே இருந்த கோ பைலட்டுக்கு வந்து என்ன நினச்சிருக்காங்கன்னா, இது ஏதோ ஒரு இதில் வந்து இடிக்க போகுது. ஸோ இது ஏதோ ஒன்றில் வந்து இடிக்க போகுது. அதனால் மேடேன்னு ஒரு கோடு இருக்கும் போல். ஸோ அதை கொடுத்தோம்னா எமர்ஜென்சியாக அது ஏதோ இடிக்க போகுது, அதுக்கு முன்னாடியே வந்து காப்பாற்றணுன்றதுக்காக இந்த கோடை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த நேரத்தில் சிக்னல் கட்டாதனால இப்படி ஸ்ட்ரைட்டாக ஏறினது டக்குன்னு ஏறி அப்படியே வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வந்து அப்படி போய் இடிச்சிருக்கு. ஸோ அப்படி இடிச்சதுனால அங்கே இருக்க 20லேருந்து 30 பேர் காயப்பட்டிருக்காங்க. இந்த ஃப்ளைட்டில் வந்து 200க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்தும் போயிட்டாங்க. ஸோ இப்படி இருக்க ஃபேமிலிக்கு வந்து டாடா குரூப்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இறந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் 1 crore தர்றதாகவும், அதாவது அடிப்பட்ட எல்லா பேத்துக்குமே வந்து இன்ஜுரி செலவையும் வந்து அவங்களே பார்த்துக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகாத நியூஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பாய்.